Hey guys, welcome back to the channel. நீங்கள் ப்ரிவியூல பார்த்த போலவே ரொம்பவே சூப்பரான ஒரு AI இன்ஸ்பைர்ட் ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு சாஃப்ட் எடிட் பண்ண போகிறோம். லைக் Alight Motion ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாஃப்ட் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வந்து பேடாஸ் எடிட் கம்பேர் பண்ணும்போது சாஃப்ட் எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பட் கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்மூத்னஸாக வந்து கர்வ்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி ஓவர்லேஸ் வந்து ஆட் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒரு ஐடியா வந்து கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு சாஃப்ட் எடிட் வந்து பண்ணலாம். பார்க்குறதுக்குமே ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து சாஃப்ட் எடிட் வந்து பண்ணியிருந்தேன், டேண்டலைன் சாங்ஸ் வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் 3 பிரேக் டவுன்ஸ் போட்டிருக்கோம். 3மே பார்த்தீங்கன்னா பேடாஸ் எடிட்டுக்கு தான் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் எடிட்டுக்கு நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன வீடியோஸ்க்கு என்னென்ன ட்ரான்சன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி ஓவர்லேஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ சீக்வன்ஸ் வந்து நான் செட் பண்ணியிருந்தேன். ஒரு டைலாக் சீக்வன்ஸ் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி செட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் நான் வந்து காட்டுறேன். ஒரு குரூப் பண்ணி வச்சுருக்கேன், ஜஸ்ட் எடிட் குரூப் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே ஒரே ஃபுட்டேஜ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் ஒரே ஃபுட்டேஜை 3 லேயராக பார்த்தீங்கன்னா நான் வந்து டூப்ளிகேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜை கொஞ்சம் ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபில் ஸ்க்ரீன் எதுக்கு கொடுக்குறோம்னா அந்த ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு, ஸோ அதில் என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா காஷியன் பிளர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேவ் வார்ப் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வேவ் வார்ப்புக்கு வந்து டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு வேவ் வார்ப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வேவ் வார்ப் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயராக வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு அதை மாஸ்க் பண்ணியிருக்கேன், குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணுறேன்னா குவாலிட்டி வந்து லாஸ் ஆகாது. அகைன் அண்ட் அகைன் நான் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து குரூப் பண்ணிட்டேன். ஸோ குரூப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரான்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். என்ன ட்ரான்ஷன்? ஒரு ஃபேக் ட்ரான்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், ஃபேக் ஜூம் அந்த மாதிரி ட்ரான்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரான்ஷன், அதாவது ஃபஸ்ட்டாக இந்த ட்ரான்ஷன் என்னென்னா ஒரு பேசிக்கான சாஃப்ட் சேக்குங்க. இதுக்கு நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கோம், அதுக்கு ஆல்ரெடி வீடியோஸும் போட்டிருக்கோம், டுட்டோரியலும் போட்டிருக்கோம், ரெண்டுமே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு சாஃப்ட் சேக் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பை நான் வந்து எடிட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஓகே, இந்த குரூப்ஸ்லாம் என்னென்னா அந்த சர்க்கிள் தான். நீங்கள் மேலே பார்க்க முடியும், ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வந்து வரும். சாதாரண ஃபுட்டேஜ் தான், ஜஸ்ட் நான் வந்து எடிட் பண்ணி காட்டுறேன். ஒரு சாதாரண ஃபுட்டேஜ் தான். அந்த சாதாரண ஃபுட்டேஜை சர்க்கிள் பண்ணி நான் வந்து மாஸ்க் பண்ணியிருக்கேன். சர்க்கிள் ஷேப் ஆட் பண்ணி மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், ஒரு சர்க்கிள் மாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இது சிம்பிளாக வந்து சர்க்கிள் மாஸ்க் தான் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து பயப்படாதீங்க, நிறைய குரூப்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து குவாலிட்டியாக வீடியோ போடணும் அப்படின்னா இந்த மாதிரி குரூப்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறையா பண்ணால் தான் கொஞ்சம் வந்து குவாலிட்டி லாஸ் வந்து எங்கேயுமே ஆகாது. நீங்கள் சாதாரணமாக குரூப் பண்ணிங்கன்னா இல்லைனா குரூப் பண்ணாமல் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இத்தனை குரூப் அண்ட் மாஸ்க்லாம் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு சர்க்கிள் ட்ரான்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டு அதை வந்து ரொட்டேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கர்வ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு கர்வ் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து இந்த குரூப்பில் இருக்குது. ஓகே, ஸோ டன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஷன் வந்து பண்ணிட்டோம். சிம்பிளானது தான், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஷன் வந்து பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் வைப் ட்ரான்ஷன், ஹாட் ஜூம் ட்ரான்ஷன் எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா தனியாக டுட்டோரியல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோலேயே நான் சொல்லி தந்தேன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியாது. கொஞ்சம் வந்து நீங்கள் யூனிக்காக கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஸோ அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஷன் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதனால் இதுக்கு வந்து செப்பரேட்டாக வீடியோ வரும், அதை நான் சொல்லிடுறேன். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் வைப் ட்ரான்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் நான் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளான ஷேப்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே பிஎன்ஜி இம்போர்ட்லாம் பண்ணலை, ஜஸ்ட் இதில் உள்ள ஷேப்ஸ் வச்சு எடிட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு ரேடியல் வைப் ட்ரான்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ரேடியல் ட்ரான்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ரேடியல் வைப் ட்ரான்ஷன் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேடியல் வைப்லேயே என்ன பண்ணியிருக்கிறோம்னா கொஞ்சம் வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து தள்ளி வச்சுருக்கோம். ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் ஒரு 1 செகண்ட் டிலே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ஒரு ரேடியல் வைப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து மல்டிபிள் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாதாரணமாக ஒரு ரேடியல் வைப் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு இதே போல் கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இதே போல் ரொம்பவே சூப்பராக ஒரு ரேடியல் வைப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்குமே தனியாக டுட்டோரியல் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஜூமின், அதுக்கப்புறம் ரொட்டேஷன், அவ்வளோதான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து எடிட் குரூப் கொடுக்குறேன். நிறைய குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லே தான் இது, அந்த ஒரு கிளாஸி ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து ஓவர்லே தான். ஓகே, ஓவர்லே இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஜஸ்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபுட்டேஜை நான் வந்து குரூப் பண்ணியிருக்கிறேன். குவாலிட்டி லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரொட்டேஷன் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த குரூப்பில் இவ்வளோ தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஜஸ்ட் நான் வந்து காட்டுறேன், ஸ்கேல் ஆப்ஷன் வச்சு சின்னதாக்கியிருப்பேன். லைக் ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிறத இப்படியே பார்த்தாலே தெரியும். ஜூமின் வந்து கொடுத்துருப்பேன், ஒரு ஷேக்கோட வந்து கொடுத்துருப்பேன். பட் அதோட சைஸை பார்த்தீங்கன்னா சின்னதாக்கியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ சின்னதாக்குனது மட்டும் இல்லாமல் டூப்ளிகேட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி டூப்ளிகேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து மேலே என்ன வீடியோ தெரியுமோ அதே வீடியோ பேக்ரவுண்ட்லேயே வந்து உங்களுக்கு ரன் ஆகும். கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சாதாரண ஒரு ஜூமின் ரொட்டேஷன் பண்ணுறத கொஞ்சம் இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் ஊடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லேயும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ரான்ஷன் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் தாங்க. லைக் ஒரு ஜூமின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு. ஓகே, ஸ்லைட் ஆகிட்டு இமேஜ் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லே வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான். ஓவர்லே ஆட் பண்ணிட்டு இதில் பேஜ் கேர்ள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஜ் கேர்ளுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரான்ஷன் வந்து இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ட்ரான்ஷன் என்னடானா ஒரு ரேடியல் வைப் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் ஜூம் ட்ரான்ஷன் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் கேர்ள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரான்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து டுட்டோரியல் வரும். ஸோ இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டுட்டோரியல் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் தான், சாதாரணமாக ஒரு ஸ்ப்ளிட்டு. அந்த ஸ்ப்ளிட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர்லே வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பட்டர்ஃப்ளை ஓவர்லே. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், அதாவது லாஸ்ட், இந்த வீடியோவில் லாஸ்ட் ட்ரான்ஷன் கூட சொல்லலாம். ஸோ இந்த ட்ரான்ஷன் வந்து ரொம்பவே சிம்பிளானது தான். அதே தான், சேம் ப்ராசஸ். நம்ம வந்து சர்க்கிளில் வந்து ஒரு மாஸ்க் பண்ணுறோம்ல, அதே சர்க்கிள் மாஸ்க்கை இதில் வந்து ஹார்ட் ஷேப் வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பண்ணலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? சாதாரணமாக வந்து ஒரு ஹார்ட்டை வந்து மாஸ்க் பண்ணியிருக்கேன். மாஸ்க் பண்ணிட்டு அதில் வந்து ஃப்ளிப் லேயரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் வந்து ஃப்ளிப் லேயர் வந்து ஆட் பண்ணி அந்த ஹார்ட்டை வந்து ஃப்ளிப்பாக வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு வந்து ஸ்லைட் டவுன் ஆகுது. மேலே இருந்து கீழே வந்து இன்னொரு கிளிப் வந்து செகண்ட் கிளிப் வந்து வருது. ஸோ பேசிக்கான கான்செப்டில் தான் வந்து நான் இதையுமே எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரான்ஷனுமே நான் வந்து சொல்லிட்டேன் என்னென்ன எஃபெக்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன்ட்டு. ஸோ லாஸ்ட் ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா அதே தான், ஒரு ஜூம் இன் சேக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப் எஃபெக்ட், வைப் டிசால்வ்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா டிசால்வ் வர்றது உங்களுக்கு தெரியும் ஈஸியாக. இதுலேயுமே நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டிடுறேன். ஜஸ்ட் வந்து வைப் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். வைப் யூஸ் பண்ணிட்டு அந்த வைப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிளெண்டிங் உள்ள ஒப்பாசிட்டியில் அதோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிட்டேன். ஜஸ்ட் சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் கூட பண்ணலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஜஸ்ட் முன்னாடி யூஸ் பண்ண லேயர்ஸ், அதாவது எடிட் பண்ண லேயர்ஸை அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி நெக்ஸ்ட் லூப்புக்கு வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே சிம்பிளாக தான் இந்த ப்ராஜெக்ட் இருந்திருக்கும். ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணக்கு கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும். ஸோ பட் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒன்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டமான எடிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வந்து ஒரு டிஃபிகல்ட்டி தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி வந்து தெரியாது. ஈஸியாக நீங்களே வந்து பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்பில் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறையா வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிங்க நம்ம அப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வீடியோஸில் நான் யூஸ் பண்ண எல்லா டிரான்ஸ்லேஷனுமே பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் வந்து அப்படியே அப்கமிங் டேஸில் வந்து வரும், ஒன்றா வரும். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே டுட்டோரியல் வர்றத அதை அப்படியே நான் வந்து ப்ரீசெட்ஸை கன்வெர்ட் பண்ணி விஎஃப்எக்ஸ் பேக்குமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதுக்குமே ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.